ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு 2 சவரன்லேருந்து 3 சவரனுக்குள்ளே நெக்லஸ் வாங்குறதுக்கு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ ஆகும். அதை வாங்குறதுக்கான டிப்ஸ் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நான் வாங்கியிருந்தப்ப என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நகை வாங்குறப்ப ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து கேஷ் அமௌண்ட்டு தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்க போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா, நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஏ ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அதனால் இல்லை நான் நேரடியாக போய் வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுற பட்சத்தில் கோல்டு ரேட் வந்து எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது வீக் எண்டில் தான் ஒரு பாயிண்டில் வந்து கோல்டு ரேட்டு நிற்கும். அதுக்கப்புறம் வந்து வீக் டேஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லை கம்மியாகும், ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஆஃபர்ஸ் தீபாவளி, பொங்கல், நியூ இயர், அக்ஷய திருதியை அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வர்றப்போ சில ஷாப்லலாம் விஏக்கு வந்து 20%லேருந்து 50% வரைக்குமே ஆஃபர் தராங்க. அந்த ஆஃபரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இந்த ஆன்டிக் பீஸ்லாம் வாங்க போனீங்கன்னா, இந்த மாதிரி ஆஃபர்ஸில் நீங்கள் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு அதோட விஏ வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் கிராம்ஸ்க்கு கூட இவ்வளோ குறைவுன்னு சொல்லிட்டு ஆஃபர்ஸ் தராங்களே இந்த பொங்கல், தீபாவளி ஆஃபர்ஸ்லலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை வந்து இந்த மாதிரி செயின் மேளா அந்த மாதிரி நடக்கிறப்போ, அதில் பார்த்து கூட நீங்கள் வாங்கலாம். ஒரு 10% ஒரு 14% நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ, அதில் 20%ங்கிறப்போ உங்களுக்கு ஒரு 1லேருந்து 1.5%க்கு வந்து விஏ குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம கோல்டு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஆகும்னு எப்போவுமே சரி அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு 3 சவரனுக்கு வாங்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணோன்னா, ஒரு கொஞ்சம் கிராம்ஸ் அதிகமாக இருக்கலாம். இல்லை விஏ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ வந்து அதை பொறுத்து எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கையில் வச்சுக்கிறது அவ்வளவும் நல்லது. நெக்ஸ்ட் வந்து இப்போ 3 சவரன் கொடுத்துட்டு தான் நீங்கள் 3 சவரன் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 1 சவரனுக்கான பணம் உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் அது விஏ, ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூட் ஆகி உங்களுக்கு அமௌண்ட் வந்து டேலி ஆகும். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் 3 சவரன் மாற்ற போனீங்கன்னா, அது ரொம்ப நாள் யூசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் லாஸ் இருக்கும். ஒரு 200 மில்லிகிராமோ இல்லை 100 மில்லிகிராமோ. அது வந்து பார்த்திங்கன்னா, அதோட குவாலிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ண தரத்தையும் பொறுத்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 300 மில்லிக்கு மேலே எடுப்பாங்க. இல்லை நீங்கள் அதர் ஜுவல்லரி ஷாப்லேருந்து கொண்டு வந்து இங்கே சேஞ்ச் பண்ணாலும் அது குவாலிட்டியை பொறுத்து மைனஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. கோல்டு வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எப்போவுமே வந்து கோல்டு ரேட்டை நீங்கள் பார்க்கவே வேணாம். எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கோல்டு டச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஷாப்பில் ஒரு விதமாக கோல்டு டச் இருக்கும். இப்போ நீங்கள் ஜிஆர்டி வாங்குனீங்கன்னா, அது ஒரு விதமாக வந்து விசிபிளாக இருக்கும். இதே சரவணா ஸ்டோர்ஸ், லலிதாவில் வாங்குனீங்கன்னா, அது ஒரு மாதிரி விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த டச்சுங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்து கூட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து மாறும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 4 சவரன் வளையல் கொடுத்துட்டு 4 சவரன் என்னால் வாங்க முடியல. என்னோட பழசு பார்த்திங்கன்னா 300 மில்லிகிராம் வந்து டிடெக்ட் பண்ணாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 5 இயர்ஸ் கழித்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்போ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோல்ட்ஸ் காயின் கொடுத்துட்டு தான் ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது சம்டைம்ஸ் நமக்கு டேலி ஆகிடும். நீங்கள் செலக்ட் பண்ணுற வந்து விஇ டிசைன்ஸ்லாம் பொறுத்து, கிராம்ஸ் பொறுத்து. நமக்கு கோல்ட் காயின்லேருந்து ஜுவல்லரி வாங்குறப்ப அது பெரிய லாஸாகவும் இருக்காது, ப்ராஃபிட்டாகவும் இருக்காது கண்டிப்பாக. ஸோ நமக்கு வந்து கோல்ட் ஜுவல்லரி வாங்கும்போது ப்ராஃபிட் வரலனா கூட பரவாயில்ல, லாஸ் வராமல் பார்த்துக்கணும். ஸோ அதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கும். கோல்ட் காயின்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு 3 சவரன் வாங்குறீங்கன்னா, கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்து 1 சவரன் அந்த மாதிரி வந்து கையில் வச்சுக்கோங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து இன்க்ளூட் ஆகும்போது அந்த அமௌண்ட்டு கூட இது வந்து டேலி ஆகிடும். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கோல்ட் காயின்ஸை மாற்றிட்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கையில் எப்போவுமே வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து கோல்டு காயின்ஸை வந்து குறைஞ்ச விலையில வாங்கிட்டு அதிக விலைக்கு தான் நம்ம கொடுக்க பார்க்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கோல்டு காயின்ஸ் வாங்கிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து கோல்டு ரேட்டை பாருங்கள் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸாவது வெயிட் பண்ணணும். அந்த கோல்டு ரேட் கிராஜுவலாக தான் ஏறும், கிராஜுவலாக தான் இறங்கும். நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க வேண்டியது வந்து லோ வேஸ்டேஜ் உள்ள நகையை நம்ம செலக்ட் பண்ணலாம். நல்ல டிசைனில் நம்ம பொறுமையாக நகையை செலக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நல்ல டிசைன் வந்து லோ வேஸ்டேஜில் ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கும்.
முக்கியமா ஆன்டிக் பார்த்தீங்கன்னா, மைன்யூட் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 20%க்கு மேல தான் வந்து வேஸ்டேஜ் இருக்கும். நான் லாஸ்ட்டா ஒரு ஆன்டிக் ஜிமிக்கி எடுத்தேன். அதோட பெர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 21ங்க. 8 கிராம்ஸ்க்கு 21% போட்டிருந்தாங்க. டைமண்ட் மாதிரியே இருக்கும் ஸ்டோன்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹைலி வேஸ்டேஜ் தான் போடுவாங்க கண்டிப்பா. அப்புறமா பீட்ஸ் மாதிரி நகை கூட செலக்ட் பண்ணிங்கன்னா, அந்த பீட்ஸ்க்கு தனியான ஒரு அமௌண்ட் கூட போடுவாங்க. அ என்னோட நெக்லஸ்ல வந்து நெறைய பீட்ஸ் இருக்குது. ஸோ, அதில கூட அமௌண்ட் போட்டிருக்காங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பில்ல கூட நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இதில நான் உங்களுக்கு ஒரு பேசிக் பாயிண்ட்டா சொன்னேன். அடுத்தது வந்து ஒரு டிப்ஸா வந்து நீங்க வந்து காயின்ஸ் வந்து சேர்த்து வச்சு கூட அ நகை வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து சீட்டு மோஸ்ட்லி கட்டுறதுக்கு பாருங்க. இல்லன்னா ஆஃபர்ஸ்ல வந்து வாங்குறதுக்கு பாருங்க. இல்லன்னா இந்த மகளிர் குழு மாதிரி ஜாயின் பண்ணி அதில ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வரும். அதை சேர்த்து வச்சு கூட நம்ம இந்த வந்து நகை வாங்குறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து ஜுவல்லரியும் அழகா இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனைக்கிற பட்சத்தில, கொஞ்சமா வந்து வெயிட் பண்ணி வாங்க பாருங்க. லோ வேஸ்டேஜ் எங்க நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நெனச்சு பாருங்க. எந்த ஜுவல்லரி ஷாப்ப வந்து சூஸ் பண்றதுல கரெக்ட்டா இருங்க. இந்த விஏவ கம்மி பண்ணணும்னா, இல்ல விஏவே இல்லாம வாங்கணும்னா, நீங்க ஸ்கீம் ஆஃபர் அப்படி சூஸ் பண்றது நல்லது. ஸோ கசானாலலாம் பார்த்தீங்கன்னா, இன்னுமுமே 80% வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு விஏல ஸ்கீம் ஆஃபர்ல. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி 3% பார்த்தீங்கன்னா 7,000 வரும். மொத்தமா 3 சவரன் 2லேருந்து 3 சவரன் நீங்க நல்லா தாராளமா வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த வேஸ்டேஜ்க்குள்ள அதாவது 15% வேஸ்டேஜ்க்குள்ள வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு 2,00,000 தான். 2,00,000 வந்து அப்ராக்ஸிமேட்டா ஆகும். இது வந்து கம்மியாகலாம், இல்ல குறையலாம். கோல்ட் ரேட்ட பொறுத்து, ப்ளஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ற விஏவ பொறுத்து. வேஸ்டேஜ செலக்ட் பண்றதுல கரெக்ட்டா இருங்க. ஒரு 8, 10 அந்த மாதிரி ரேஞ்சில கூட நல்ல டிசைன்ஸ் இருக்கு. பேசிக் டிசைன்லாம். நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டா அது கூட வாங்கலாம். விஏ, ஜிஎஸ்டி மட்டும் அரவுண்ட் 40,000 வருது. இதே ஸ்கீம் இல்லாம வாங்கணும்னா, நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி தான் வாங்கணும். அதே ஸ்கீமோட நீங்க வாங்குறங்கிற பட்சத்தில, இந்த 40,000 குறையலாம். ஏன்னா வந்து விஏவுக்கும், கோல்ட் ரேட்டுக்கும் சேர்த்து தான் நமக்கு ஜிஎஸ்டியே போடுவாங்க. வேஸ்டேஜ் இல்லன்னா, ஒரு 2,25க்குள்ள நம்ம வந்து இந்த 3 இல்லன்னா 2 சவரன் நெக்லஸ் வந்து கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ண முடியும். நான் பர்ச்சேஸ் பண்ண பில் கூட இதில கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது கிட்டத்தட்ட 2020 கிட்ட நான் வாங்கியிருப்பேன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு ஆன்டிக் பீஸுங்க. அதனால இதோட வேஸ்டேஜ் அப்பவே பார்த்தீங்கன்னா 14% இருந்துச்சு. அதில குட்டி குட்டியா பீட்ஸ் இருக்கும், ஸ்டோன்ஸும் இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா 4 கிராம் கிட்டத்தட்ட வந்திருந்தது. அது ரூ. 500 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா சேர்த்து அந்த ஸ்டோன்ஸ்க்கு மட்டுமே ரூ. 2,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்க செலக்டிவா பண்ணுங்க. ஏன்னா இதுலலாம் நம்மளுக்கு அமௌண்ட் போகாம இருக்கும். இந்த மாடல் வந்து ராஜ்கோட் மாடல் டிசைன் சொல்லுவாங்கங்க. இதோட வேஸ்டேஜ் வந்து நான் வாங்குறப்போ 9% என்னமோ தாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 1/2 சவரன். எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம்.